உடல்நலம் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு என்ற எம்வோக் பாடத்திற்கான பாடப்புத்தகத்தினுடைய ஒளிப்புத்தகத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முதல் அலகினை முன்பு பார்த்தோம். இப்போது இரண்டாவது அலகாகிய ஆரோக்கியம் மற்றும் நோய் மேலாண்மை என்ற ஒளிப்புத்தக பகுதியை பார்க்கலாம். ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான காரணங்கள். உடல்நலக் குறைவு என்பது ஒரு தனிநபரின் இயல்பான உடலியல், உளவியல், உணர்ச்சிபூர்வமான அல்லது சமூக செயல்பாடுகள் பாதிக்கப்படும் ஒரு நிலையை குறிக்கிறது. இது குறைவான செயல்திறன், அசௌகரியம் அல்லது அன்றாட செயல்பாடுகளை திறம்பட செய்ய இயலாமை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. உடல்நலக் குறைவு என்பது ஒரு தற்காலிக ஏற்றத்தாழ்வாகவோ அல்லது நீண்டகால பாதிப்பாகவோ இருக்கலாம். மேலும் இது தெளிவாக கண்டறியப்பட்ட ஒரு நோயுடன் தொடர்புடையதாகவோ அல்லது தொடர்பில்லாததாகவோ இருக்கலாம். இது உகந்த உடல்நலம் மற்றும் உடல் மன நல்லிணக்க நிலையிலிருந்து விலகுவதை குறிக்கிறது. உடல்நலக் குறைவு மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்த நம்பகமான ஆதாரங்கள். சர்வதேச சுகாதார அமைப்புகள். உலக சுகாதார அமைப்பு WHO. உடல்நலம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வு என்று இது வரையறுக்கிறது. எனவே உடல்நலக்குறைவு என்பது இந்த பரிமாணங்களில் ஏற்படும் பாதிப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஊட்டச்சத்து, வாழ்க்கை முறை, மன அழுத்தம், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிலைமைகள் ஆகியவற்றை உடல்நலக்குறைவை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக WHO அடையாளப்படுத்துகிறது. உலக சுகாதார அமைப்பு. சுகாதார மேம்பாட்டு கலைச்சொல் அகராதி. நடத்தை, சுற்றுச்சூழல், உயிரியல் மற்றும் உளவியல் சமூக காரணிகளால் உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது என்பதை இது அங்கீகரிக்கிறது. மேலும் சுகாதார கல்வி மற்றும் வாழ்க்கை முறை ஒழுங்குமுறை மூலம் இதை வருமுன் காப்பதை வலியுறுத்துகிறது. தரநிலையான மருத்துவ மற்றும் பொது சுகாதார பாடநூல்கள். கே பார்க் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவ பாடநூல். ஊட்டச்சத்து குறைபாடுகள், நோய் தொற்றுக்கள், வாழ்க்கை முறை காரணிகள், சுற்றுச்சூழல் ஆபத்துக்கள், மன அழுத்தம் மற்றும் சமூக நிலைமைகள் ஆகியவற்றால் ஏற்படும் இயல்பான உடல்நலத்திலிருந்து விலகலே உடல்நலக் குறைவு என்று இது வரையறுக்கிறது. ஆக்ஸ்போர்டு பொது சுகாதார பாடநூல். உயிரியல், உளவியல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் இயல்பான செயல்பாட்டின் பாதிப்பே உடல்நலக் குறைவு என இது விளக்குகிறது. ஹாரிசனின் உள் மருத்துவ கோட்பாடுகள். மரபு ரீதியான முன்கணிப்பு, வாழ்க்கை முறை நடத்தைகள், மன அழுத்தம், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் உடலியல் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றின் விளைவுகளாகவே நோயும் உடல்நலக்குறைவும் ஏற்படுகின்றன என்று இது அடையாளப்படுத்துகிறது. மன மற்றும் சமூக சுகாதார கட்டமைப்புகள். உலக சுகாதார அமைப்பு மனநலச் செயல் திட்டம். மன அழுத்தம், உணர்ச்சி உபரண குழப்பங்கள், ஆரோக்கியமற்ற சமாளிப்பு முறைகள் மற்றும் சமூக அழுத்தங்கள் ஆகியவற்றை உடல்நலக் குறைவிற்கான முக்கிய பங்களிப்புகளாக இது அங்கீகரிக்கிறது. யுனிசெஃப். ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல், குடும்ப பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக நிலைமைகளை உடல்நலம் மற்றும் உடல்நலக் குறைவை தீர்மானிக்கும் காரணிகளாக இது அடையாளப்படுத்துகிறது. யோகா மற்றும் பாரம்பரிய சுகாதார நூல்கள். பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள். மன ஏற்றத்தாழ்வினால் ஏற்படும் ஒரு தொந்தரவாகவே நோயை இது குறிப்பிடுகிறது. ஹதயோக பிரதிபிகா. ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள், சுவாச கோளாறு மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவையே உடல் மற்றும் மன ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் என இது தொடர்புபடுத்துகிறது. வேதாத்ரி மகரிஷி. நவீன காலத்திற்கான யோகா. உடல், மனம், உணர்ச்சிகள் மற்றும் வாழ்க்கை முறையை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் ஜீவகாந்தத்தின் தடை அல்லது கசிவே உடல்நலக் குறைவு என்று இது விளக்குகிறது. இந்த தொகுதியில் வழங்கப்பட்டுள்ள உடல்நலக்குறைவின் வரையறை மற்றும் காரணங்கள் உலக சுகாதார அமைப்பு, தரநிலையான தடுப்பு மருத்துவ பாடநூல்கள் மற்றும் பாரம்பரிய யோகா இலக்கியங்களால் ஆதரிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் உடல், மனம், உணர்ச்சி, சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளின் விளைவே உடல்நலக் குறைவு என்பதை ஒருங்கிணைந்து அங்கீகரிக்கின்றன. உடல்நலக் குறைவு என்பது நோய் இருப்பதை மட்டும் குறிக்காமல் ஒரு நபரின் உடல், மன அல்லது சமூக நல்வாழ்வு பாதிக்கப்படும் அல்லது சீர்குலையும் நிலையை குறிக்கிறது. முறையற்ற வாழ்க்கை மற்றும் உள்ளார்ந்த நல்லிணக்கமின்மையால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் உயிர் சக்தியின் சமநிலையற்ற நிலையே உடல்நலக் குறைவாகும். இது இயற்கை நல்லிணக்கத்தை பாதிக்கும் உடல், மூச்சு, மனம் மற்றும் உணர்ச்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் ஏற்படும் ஒரு இடையூறாகும். இது நோய்கள், கோளாறுகள் மற்றும் அசௌகரியங்களை உள்ளடக்கியது. இது காய்ச்சல் போன்று தற்காலிகமானதாகவோ அல்லது நீரிழிவு போன்று நாள்பட்டதாகவோ இருக்கலாம். யோக தத்துவத்தின்படி உடல்நலக்குறைவு என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு நிலையின் நல்லிணக்கத்தில் ஏற்படும் ஒரு பாதிப்பாகும். உள்ளமைப்பில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது உடல்நலக்குறைவு எழுகிறது. நோயானது உடலில் தோன்றுவதற்கு முன்பே மனம் மற்றும் ஆற்றல் நிலையில் தொடங்குகின்றன. யோக வசிஷ்டத்தின்படி உடல்நலக்குறைவிற்கான காரணங்கள்.
மனத்திற்கும் புலனுக்கும் இடையிலான தவறான தொடர்பு, அகங்காரமான நடத்தை, வெளிப்புற காரணங்கள் அதாவது தட்பவெப்பநிலை, விபத்துக்கள். உடல்நலக்குறைவிற்கான காரணங்கள்: பிராணனில் உயிர்ச்சக்தியில் ஏற்படும் முரண்பாடு, உள்ளமைப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு, நாடிகளில் அதாவது ஆற்றல் வழிகளில் ஏற்படும் தடைகள், முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வு, அதிகப்படியான ரஜோ அல்லது தமோகுணம், முறையற்ற வாழ்க்கை முறை, நச்சுக்களின் குவிப்பு, நரம்பு மற்றும் நாளமில்லா சுரப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், மூளையின் மின் செயல்பாட்டில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், மரபணுக்களின் முறையற்ற தூண்டுதல், ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களின் ஏற்றத்தாழ்வுகள், முறையற்ற உயிரியல் சுழற்சி, அறியாமை. வேதாத்ரி மகரிஷியின் பார்வை. வேதாத்ரி மகரிஷியின் கூற்றுப்படி முறையற்ற உணவு, உடல் உழைப்பின்மை, உணர்ச்சிபூர்வமான குழப்பங்கள், தார்மீக மற்றும் ஆன்மீக அறியாமை மற்றும் இயற்கை விதிகள் பற்றிய அறியாமை ஆகியவற்றால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் உயிர்ச்சக்தியின் ஏற்றத்தாழ்வே உடல்நலக்குறைவு ஆகும். உடல்நலக்குறைவிற்கான பிற காரணங்கள்: ஜீவகாந்தம் அதாவது ஆற்றல் ஓட்டம் அதிகமாகும் போதோ குறையும் போதோ அல்லது தடைபடும் போதோ உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. தவறான உணவு பழக்கங்கள், உடல் உழைப்பின்மை, முறையற்ற உறக்கம், அளவுக்கு அதிகமான பாலியல் ஈடுபாடு அல்லது உயிர் சக்தியை தவறாக பயன்படுத்துதல், உயர் உணர்வு நிலையிலிருந்து துண்டிக்கப்படுதல். மனவளக்கலை பயிற்சிகள் வாழ்க்கை முறையை சரி செய்கின்றன. தியான பயிற்சிகளின் மூலம் மனதை சமநிலைப்படுத்துகின்றன. மேலும் எளிய முறை உடற்பயிற்சியின் மூலம் சுவாசம் மற்றும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன. ஆரோக்கியத்தில் மனிதர்களின் தாக்கம். உடல்நலக்குறைவினால் மனிதர்களின் தாக்கம் என்பது ஒரு நபரின் உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வை சீர்குலைக்கும் ஆரோக்கியமற்ற நடத்தைகள் மற்றும் தேர்வுகளை குறிக்கிறது. உடல் நலத்தில் மனிதர்களின் தாக்கத்திற்கான முக்கிய காரணிகள்: மோசமான உணவு முறை, உடல் உழைப்பின்மை மற்றும் உட்கார்ந்தபடியே வேலை செய்யும் வாழ்க்கை முறை போன்ற ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. புகைப்பிடித்தல், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் அவற்றிற்கு அடிமையாதல். தனிப்பட்ட சுகாதாரமின்மையால் நோய் தொற்றுகளும் பரவும் நோய்களும் ஏற்படுகின்றன. கவலை, மன அழுத்தம், கோபம் மற்றும் மனச்சோர்வு போன்ற மன மற்றும் உணர்ச்சிபூர்வமான காரணிகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கின்றன. முறையற்ற உறக்க பழக்கங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி, சோர்வு மற்றும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கின்றன. பாதுகாப்பற்ற பாலியல் பழக்க வழக்கங்கள் போன்ற ஆபத்தான நடத்தைகள் சுற்றுச்சூழலை தவறாக பயன்படுத்துதல் தனிநபர் மற்றும் சமூக நல்வாழ்வு இரண்டையும் பாதிக்கிறது. வருமுன் காக்கும் பராமரிப்பை புறக்கணிப்பது தாமதமான நோயறிதல் மற்றும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. வறுமை மற்றும் நாள்பட்ட மன அழுத்தம் போன்ற சமூக பொருளாதார காரணிகள். மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் சீரழிவினால் காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், சுவாச கோளாறுகள், தோல் நோய் மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் ஏற்படுகின்றன. காலநிலை நெருக்கடிகள் மனிதர்களால் தூண்டப்பட்ட நோய்களை உருவாக்குகின்றன. இதனால் உணவு பாதுகாப்பின்மை அதிகரிக்கிறது மற்றும் வெப்பம் தொடர்பான இறப்புகள் ஏற்படுகின்றன, குறிப்பாக முதியவர்களுக்கு. நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் போன்ற கலாச்சார நடைமுறைகள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அணுகல் இல்லாமை ஆகியவை உடல்நல பாதிப்புகளை மோசமாக்கலாம். இன்றைய பெரும்பாலான துன்பங்கள் வாழ்க்கை முறை தொடர்பானவை. இவை பெரும்பாலும் சரியான மனித நடத்தையின் மூலம் தடுக்கப்படக்கூடியவை. வேதாத்ரி மகரிஷியின் கூற்றுப்படி பெரும்பாலான நோய்கள் தவறான வாழ்க்கை முறை, தவறான எண்ணங்கள் மற்றும் உயிர் சக்தியை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றால் சுயமாக உருவாக்கப்படுபவை ஆகும். இவையே இயற்கையின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்றன. நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை. நோய் தடுப்பு. ஆரோக்கியமான நடைமுறைகள், ஆரம்பகால நோயறிதல் மற்றும் சரியான பராமரிப்பு ஆகியவற்றின் மூலம் தனிநபர்களையும் சமூகங்களையும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் செயல்முறையே நோய் தடுப்பு ஆகும். நோய் ஏற்படுவதை தவிர்க்கவும், ஆபத்தை குறைக்கவும், ஒட்டுமொத்த உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பதை இது குறிக்கிறது. நோயின் சுவையை குறைக்கவும், ஆபத்து காரணிகளை குறைக்கவும், உடல்நலத்தை மேம்படுத்தவுமான செயல்களை இது உள்ளடக்கியது. நோய் தடுப்பின் நிலைகள். முதன்மை தடுப்பு. நோய் வருவதற்கு முன்.
இரண்டாம் நிலை தடுப்பு ஆரம்பகால நோயறிதல். மூன்றாம் நிலை தடுப்பு நோய் வந்த பிறகு. தடுப்பு முறைகள்: சரியான உணவு முறை, பழங்கள், காய்கறிகள் மற்றும் கொட்டைகள், சிவப்பு இறைச்சியை தவிர்த்தல், வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான உறக்கம், அடிக்கடி கை கழுவுதல் உள்ளிட்ட சுகாதார நடைமுறைகள். மன அழுத்த மேலாண்மை: புகையிலை மற்றும் மதுபானங்களை தவிர்ப்பதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்களை தவிர்த்தல், வேலையை முறைப்படுத்துதல், பாதுகாப்பான சமையல், எண்ணத்தை முறைப்படுத்துதல், நோய் கடத்தியல் மூலம் பரவும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள். நோய்களின் ஆபத்து, தீவிரம் மற்றும் சுமையை குறைப்பதற்கான முன்முயற்சி நடவடிக்கைகள், அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள், தடுப்பூசிகள் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை நோய் தடுப்பு உள்ளடக்கியுள்ளது. வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுப்படி, ஒழுக்கமான மற்றும் இயற்கையான வாழ்வின் மூலம் உடல், மனம் மற்றும் உயிர் சக்தியின் நல்லிணக்கத்தை பேணுவதே நோய் தடுப்பின் அடிப்படையாகும். இயற்கை விதிகளுக்கு ஏற்ப வாழ்வது, உயிர் சக்தியை முறைப்படுத்துவது, மன ஒழுக்கம், பாலியல் ஆற்றலை முறைப்படுத்துவது, அறநெறி வாழ்வு, அகத்தாய்வு மற்றும் சுய விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் நோய்களை தடுக்கலாம். இயற்கை விதிகளுக்கு ஏற்ப வாழுங்கள், இயற்கை உங்களை பாதுகாக்கும். வேதாத்திரி மகரிஷி. இந்த விதிகளை புரிந்து கொண்டு அவற்றுடன் இயைந்து வாழ்வது உடல்நலம், அமைதி மற்றும் ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அவரது தத்துவத்தில் உள்ள முக்கிய இயற்கை விதிகள் பின்வருமாறு: செயல் விளைவு, கர்ம விதி. சரியான வாழ்க்கை முறை நோய் தடுப்புக்கும் குணமடைவதற்கும் வழிவகுக்கிறது. இயற்கையோடு இணைந்து வாழும் விதி. நோய்கள் மற்றும் மன உளைச்சலை கடக்க அதிகப்படியாக உண்பதையும் எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து மனிதர்கள் இயற்கையான தளத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும். அளவு முறை விதி. உணவு, வேலை, உணர்ச்சிகள், புலனின்பங்கள் ஆகியவற்றில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான நிலை அல்லது குறைபாடு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது. எண்ண விதி. ஒவ்வொரு எண்ணமும் மனதில் பதிவாகிறது. நேர்மறை எண்ணங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் மற்றும் நோய்க்கு வழிவகுக்கின்றன. இது நரம்பு நெகிழ்வுத்தன்மை போன்ற நவீன கருத்துக்களுடன் நெருக்கமாக தொடர்புடையது. மனதின் செயல் மற்றும் எதிர்வினை விதி உடல் அமைப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஈடு செய்யும் விதி. இயற்கையானது ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வையும் ஈடு செய்து சமநிலையை மீட்டெடுக்கிறது. ஒரு வகையில் நோய் என்பது பெரும்பாலும் ஒரு திருத்தும் சமிக்கையை தவிர வெறும் பிரச்சனை மட்டுமல்ல. பரிணாம விதி விலங்குத்தன்மையிலிருந்து இறைத்தன்மையை நோக்கிய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. நன்றி உணர்வு மற்றும் இரக்க விதி மன அமைதிக்காக பயிற்சி செய்தல். சுய ஒழுங்குமுறை விதி உடல் மற்றும் மனம் இயற்கையான சுய குணப்படுத்தும் வழிமுறைகளை கொண்டிருப்பதால் இது செயல்படுகிறது. யோகா இதனை மேம்படுத்துகிறது. இந்த விதிகள் உயிரியலின் சமநிலை பேணுதல், நரம்பியலின் நரம்பு நெகிழ்வுத்தன்மை மற்றும் உடலியலின் மன அழுத்தம் ஆகிய கூறுகளோடு ஒத்துப்போகின்றன. மனவளக்கலை பயிற்சிகள் இயற்கை விதிகளின் மீறலை சரி செய்து உடலிலும் மனதிலும் இணக்கமாக சமநிலையை மீட்டெடுக்கின்றன. அகத்தாய்வு என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே பார்த்து திருத்திக் கொள்ளும் கண்ணாடி ஆகும். வேதாத்திரி மகரிஷி. சுய தூய்மையும் விழிப்புணர்வுடனான வாழ்க்கையும் அதை அடைவதற்காக ஒருவன் எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்களை முறையாக உள்நோக்கி பகுப்பாய்வு செய்வதே அகத்தாய்வு ஆகும். ஆன்மீக நடைமுறை உளவியலுடன் இணைக்கும் மனவளக்கலை யோகா அமைப்பின் முக்கிய பகுதியாக இது விளங்குகிறது. மனவளக்கலை பயிற்சிகள் அமைதி, உடல்நலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடையச் செய்கின்றன. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் மற்றும் நான் யார் என்ற தத்துவ விளக்கம் ஆகியவை மனவளக்கலை அமைப்பின் 5 முக்கிய அகத்தாய்வு பயிற்சிகளாகும். முழுமையான உடல்நலத்தை மேம்படுத்தும் வகையில் தவறான வாழ்க்கை முறை பழக்கங்கள், உணர்ச்சிபூர்வமான குழப்பங்கள் மற்றும் மன அழுத்தம் தொடர்பான கோளாறுகளை சரி செய்ய அகத்தாய்வு உதவுகிறது. நோய் மேலாண்மை. மருத்துவ சிகிச்சை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் சுய மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிப்பது, அதனை கட்டுப்படுத்துவது மற்றும் அதனுடன் வாழ்வது ஆகிய செயல்முறையே நோய் மேலாண்மை ஆகும். நோய் ஏற்பட்ட பிறகு அறிகுறிகளை குறைத்தல், சிக்கல்களை தடுத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் நோயை முறையாக பராமரிப்பதும் கட்டுப்படுத்துவதும் இதன் பொருளாகும். நோய் மேலாண்மையின் கூறுகள். நோயையும் அறிகுறியையும் கட்டுப்படுத்த மருத்துவ சிகிச்சை, நீண்டகால கட்டுப்பாட்டிற்கான வாழ்க்கை முறை மாற்றங்கள், சிக்கல்களை தடுக்க கண்காணிப்பு மற்றும் தொடர் கவனிப்பு, சுய பராமரிப்பை மேம்படுத்த நோயாளிகளுக்கான கல்வி, தகுந்த வழிமுறைகளுடன் கூடிய உடவியல் ஆதரவு, மறுவாழ்வு.
வாழ்க்கை முறையை சரி செய்தல், ஆற்றலை முறைப்படுத்துதல் மற்றும் மன ஒழுக்கத்தை வளர்த்தல் ஆகியவற்றின் மூலம் உடல், மனம் மற்றும் உயிர் சக்தியின் சமநிலையை மீட்டெடுப்பதே நோய் மேலாண்மை ஆகும். நோய் மேலாண்மை என்பது அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிப்பதை விட நோயின் மூல காரணத்தை சரி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. உடல் இயற்கையாகவே தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது என்று அவர் நம்பினார். மேலும் நவீன மருத்துவத்துடனான ஒருங்கிணைப்பையும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நோய் மேலாண்மையில் அவரது அணுகுமுறை முழுமையானதாகும். இது உடல் மற்றும் உயிர் சக்தி, ஜீவகாந்தம் ஆகியவற்றை சரி செய்தல், வாழ்க்கை முறை பழக்கங்களை மாற்றுதல், மன ஒழுக்கம் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை மேம்படுத்துதல், காயகல்பம், அகத்தாய்வு மற்றும் அறநெறி மேம்பாடு உள்ளிட்ட மனவளக்கலை பயிற்சிகளை பின்பற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆரோக்கியத்திற்கான தீர்வுகள். ஆரோக்கியத்திற்கான தீர்வுகள் என்பது ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து இயல்பான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வை மீட்டெடுப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையாகும். முழுமையான குணமடைதல் என்பது சரியான சிகிச்சை மற்றும் சரியான வாழ்க்கை முறையை உள்ளடக்கியது. பொதுவான தீர்வுகள். மருத்துவ சிகிச்சை நோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் உதவுகிறது. சமச்சீரான உணவு குணமடைதலை ஆதரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. ஓய்வு மற்றும் உறக்கம் உடலை சரி செய்யவும் குணமாக்கவும் உதவுகின்றன. உடல் செயல்பாடு இரத்த ஓட்டத்தையும் உடல் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது. தனிப்பட்ட சுகாதாரம் நோய் தொற்றுக்களையும் மேலும் நோய் வாய்ப்படுதலையும் தடுக்கிறது. மன மற்றும் உணர்வுபூர்வமான கவனிப்பு ஒட்டுமொத்த குணமடைதலுக்கும் இது அவசியமாகும். நீர்ச்சத்து உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்புகளை ஆதரிக்கிறது. வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் இது உடல் வெப்பநிலையை சீராக வைக்கிறது. மேலும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கழிவுகளின் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்கிறது. மன அழுத்த மேலாண்மை மன அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களை குறைக்கிறது. உடல்நலக் குறைவிற்கான தீர்வுகள் என்பவை வாழ்க்கை முறையை சரி செய்தல், மனம் மற்றும் உயிர் சக்தியை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் இயற்கையான சமநிலையை மீட்டெடுக்க மூல காரணங்களை அகற்றுதல் ஆகும். சமநிலையை மீட்டமைக்கும் போது உடலும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் சக்தி உள்ளது என்கிறார் வேதாத்திரி மகரிஷி. வேதாத்திரியத்தின் அடிப்படையிலான தீர்வுகள். மனவளக்கலை ஸ்கை பயிற்சிகள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் குணமடையும் செயல்முறையை ஆதரிக்கின்றன. காயகல்ப பயிற்சிகள் உயிர் சக்தியை உறுதி செய்து மேன்மைப்படுத்துகின்றன. தியானம் மரபணுக்களின் செயல்பாட்டை முழுமையாக்குகிறது. அகத்தாய்வு நோய் மீண்டும் வருவதை தடுக்க உதவுகிறது. உணர்ச்சிகள் மற்றும் மனதை கட்டுப்படுத்துதல் உடல் சார்ந்த நோய்களை குணக்கிறது. உணவை முறைப்படுத்துதல் உணவு பழக்கங்களை சீராக்குகிறது. மருத்துவ சிகிச்சையுடன் ஒருங்கிணைத்தல் விரைவான மற்றும் சிறப்பான முறையில் குணமடைதலை உறுதி செய்கிறது. முக்கிய குறிப்புகள். நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை. தடுப்பு நிலைகள். இது முதல் நிலை, நோய் ஏற்படுவதற்கு முன். இரண்டாம் நிலை, ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிதல். மூன்றாம் நிலை, நோய் வந்த பிறகு ஏற்படும் சிக்கலை தவிர்த்தல் என பிரிக்கப்படுகிறது. இயற்கை விதிகளின்படி வாழ்தல். உண்மையான நோய் தடுப்புக்கு இயற்கையோடு இயைந்து வாழ்தல், எல்லாவற்றிற்கும் அளவோடு இருத்தல், எண்ணங்களை முறைப்படுத்துதல் மற்றும் செயல்விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் ஆகியவை அவசியமாகும். அகத்தாய்வு இது தீய பழக்கங்களை சீர் செய்யவும் எதிர்மறையான உணர்ச்சிகளை சமன் செய்யவும் கவலையை ஒழிக்கவும் மேற்கொள்ளப்படும் சுய பகுப்பாய்வின் ஒரு முக்கியமான பயிற்சியாகும். முழுமையான மேலாண்மை மருத்துவ சிகிச்சை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு மூலம் நோயின் அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்காமல் நோய்க்கான மூல காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் இது கவனம் செலுத்துகிறது. ஆரோக்கிய மேம்பாட்டில் யோகாவின் பங்கு. யோகா என்பது தன்னைத்தானே கண்டறியும் மற்றும் சுய விழிப்புணர்வு பெறுவதற்கான ஒரு செயல்முறையாகும். இது உடலின் மீது எந்த ஒரு நிபந்தனையையும் திணிக்கும் செயல்முறை அல்ல, மாறாக உடல் சுதந்திரமாக இயங்குவதை தடுக்கும் தடைகளை அகற்றும் ஒரு செயல்முறை. உடலிலுள்ள அடைப்புகளை நீக்கி நாடிகளை தூய்மைப்படுத்துதல், நரம்பு, தசை மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலங்களை சீரமைத்தல் மற்றும் மன அழுத்தத்தை போக்க சரியான உளவியல் அணுகுமுறையை வளர்த்தல் ஆகியவை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான யோகா சிகிச்சையின் கொள்கையாகும். தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி தனக்குள்ளே உள்ளது என்பதே யோகா சிகிச்சையின் தத்துவமாகும். யோகா மூளையில் நியூரோஜெனிசிஸ் எனப்படும் நியூரான்களை வளர்க்கும் செயல்முறையை ஊக்குவிக்கிறது. ஆக்சிடோசின் ஹார்மோனை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்பதற்காக மூளையின் ஒரு பகுதியான ஆர்பிட்ரோஃப்ரண்டல் கார்டெக்ஸை தூய்மைப்படுத்துகிறது. கெட்ட நினைவுகளை அழிக்கவும் நியூரான்களின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் ஒளியை பயன்படுத்தும் நுட்பமான ஆர்டோஜெனட்டிக்ஸ் என்ற இயற்கையான செயல்முறையாக யோகா செயல்படுகிறது. யோகா மனச்சோர்வை தவிர்ப்பதற்காக மூளையில் உள்ள வெள்ளை நிற பொருளின் ஒருமைப்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் செரட்டோனின் ஹார்மோன் சுரப்பை சமநிலைப்படுத்துகிறது.
டோபமைன் போன்ற மனநிலையை உயர்த்தும் ஹார்மோன்களின் சுரப்பை யோகா சமநிலைப்படுத்துகிறது. மேலும் மன அழுத்தம் மற்றும் தற்கொலையை தவிர்ப்பதற்காக ஸ்ட்ரைட்டம், முன்புற சிங்குட் கார்டெக்ஸ் மற்றும் ஹிப்போகாம்பஸ் போன்ற மூளையின் பகுதிகளை தூய்மைப்படுத்துகிறது. குறிப்பாக மனச்சோர்வு மற்றும் தற்கொலை எண்ணங்களை வெல்வதற்கு மூளை மற்றும் உடலில் அனைத்து பகுதியின் வழியே ஆற்றலை மாற்றும் பயோ எனர்ஜெனட்டிக்ஸ் ஆக யோகா செயல்படுகிறது. கற்றல் குறைபாடுகளை போக்குவதற்காக மூளையில் உள்ள அமிக்டாலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவற்றின் அளவுகள் சுருங்குவதை யோகா தவிர்க்கிறது. உணர்ச்சி ரீதியான கோளாறுகளை தடுக்க மூளையின் பகுதியான கார்டேட் நியூக்ளியஸ் மற்றும் அமிக்டாலாவை யோகா தூய்மைப்படுத்துகிறது. முன்கூட்டிய மரணம் மற்றும் டிமென்ஷியா மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட முதுமை தொடர்பான நோய்களை கடக்க குரோமோசோம்களின் உச்சியில் உள்ள சிறப்பு டிஎன்ஏ வரிசையான டெலோமியர்களின் நீளம் குறைவதை யோகா தவிர்க்கிறது. வளர்சிதை மாற்ற நோய்கள் யோகா சிஸ்டாலிக் அழுத்தத்தையும் புரதச்சுமையையும் தவிர்க்கிறது. இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. நரம்புகளை தூண்டுவதன் மூலம் காயங்களை தவிர்க்கிறது. சர்க்கரையை உறிஞ்சுவதற்கு செல்களை தேர்ந்தெடுக்கிறது. இரத்த ஓட்ட நோய்கள் இரத்த ஓட்டத்தை செயல்படுத்துகிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது. நீர் மற்றும் உப்பு அளவை பராமரிக்கிறது. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. நுரையீரல் நோய்கள் அழற்சி எதிர்ப்பு செயல்பாடுகளால் காற்றுப்பாதை அடைப்புகளை குறைக்கிறது. மென்மையான தசைகளின் தளர்வை ஊக்குவிக்கிறது மற்றும் சிறந்த ஆக்சிஜனேற்றத்தை அளிக்கிறது. நுரையீரலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை குணப்படுத்த புதிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இரைப்பை மற்றும் குடல் நோய்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. சளியின் சுரப்பை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் அமிலங்களை குறைக்கிறது. நரம்பியல் நோய்கள் மூளை இரத்த நாளங்களின் நெகிழ்ச்சித்தன்மையை மீட்டெடுக்க அதிக திரவத்துடன் மூளைக்குள் இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. மகளிர் நோய்கள் நரம்புகள் மற்றும் சுரப்பி மண்டலங்களை அமைதிப்படுத்துகிறது. உறுப்புகளில் ஏற்படும் நெரிசல் மற்றும் பாரத்தை குறைக்க இரத்தத்தை வழங்குகிறது. சிம்பத்தட்டிக் மன அழுத்தத்தை நீக்குகிறது. அதிகப்படியான இரத்தப்போக்கை குறைத்து நிவாரணம் அளிக்கிறது. எலும்பு நோய்கள் பெருமூளை இரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறது. ப்ரீ ரேடிகல்ஸை கட்டுப்படுத்துகிறது. சினோவியல் திரவங்களை அதிகரிக்கிறது மற்றும் தசை நார்கள் மற்றும் தசை நாண்களை நீட்டிக்கிறது. காது மூக்கு தொண்டை நோய்கள் சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை நிலைப்படுத்துகிறது. ஆசனம், பிராணாயாமம் மற்றும் தளர்வு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு மற்றும் நோயிலிருந்து மீள்வதற்கான தளர்வு பயிற்சிகள். நோயிலிருந்து குணமடைதல் என்பது உடல், மனம் மற்றும் ஒட்டுமொத்த அமைப்பும் நோய், காயம் அல்லது ஏற்றத்தாழ்வுக்கு பிறகு மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும் செயல்முறையை குறிக்கின்றது. இது வெறும் அறிகுறிகள் மறைவதை மட்டுமல்ல, இயல்பான செயல்பாடு, வலிமை மற்றும் நல்வாழ்விற்கான முழுமையான மறுசீரமைப்பு ஆகும். நோயிலிருந்து குணமடைதல் என்பது பாதிக்கப்பட்ட திசுக்கள் அல்லது உறுப்புகளை குணப்படுத்துதல், இயல்பான உடலியல் செயல்பாடுகளை மீட்டமைத்தல், மன மற்றும் உணர்ச்சி நிலையில் முன்னேற்றம் மற்றும் அன்றாட செயல்பாடுகள் மற்றும் வாழ்க்கை தரத்திற்கு திரும்புதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நோயிலிருந்து குணமடையும் நிலைகள். தீவிர நிலை உடல் தொற்று அல்லது காயத்தை எதிர்த்து போராடுகிறது. சீரமைக்கும் நிலை வீக்கத்தை குறைப்பதன் மூலம் சேதமடைந்த திசுக்கள் குணமடைவதை தொடங்குகின்றன. மறுவாழ்வு நிலை வலிமை மற்றும் செயல்பாட்டு மீட்டமைக்கப்படுகின்றன. பராமரிப்பு நிலை வாழ்க்கை முறையின் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். குணமடைதலை பாதிக்கும் காரணிகள். உடல் சார்ந்த காரணிகள் உணவு, தூக்கம், ஓய்வு, நோய் எதிர்ப்பு சக்தி. உளவியல் சார்ந்த காரணிகள் மன அழுத்தத்தை குறைத்தல், உணர்ச்சிகளை நிலைப்படுத்துதல், நேர்மறையான மனநிலை. சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகள் சுகாதாரம் மற்றும் தூய்மை, உடல் செயல்பாடு மற்றும் சமூக ஆதரவு. உடல்நிலை, மனநிலை மற்றும் உடலியல் நிலை என பல பரிணாமங்களில் நோயிலிருந்து குணமடைவதற்கு யோகா துணை புரிகிறது. நோயிலிருந்து குணமடைவதில் மறுவாழ்வு என்பது ஒரு அத்தியாவசிய பகுதியாகும். மறுவாழ்வு என்பது பாதிக்கப்பட்ட நபர்களின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் வடிவமைக்கப்பட்ட தலையீடுகளின் தொகுப்பாகும். முழுமையான மறுவாழ்வு என்பதே தற்போதைய தேவையாகும். முழுமையான மறுவாழ்வு என்பது ஒரு நபரின் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் கவனம் செலுத்தும் குணப்படுத்துதல் மற்றும் மீட்டமைத்தலுக்கான ஒரு விரிவான அணுகுமுறையாகும். இது ஒட்டுமொத்த நல்வாழ்வு மேம்படுத்த சிகிச்சைகள், மருத்துவ முறைகள், துணை உபகரணங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உடல் மற்றும் மனநிலையை மீட்டெடுக்கிறது. நோயிலிருந்து குணமடைவதற்கான இயக்குநீர்களின் சுரப்பை ஆசனங்கள் சமநிலைப்படுத்துகின்றன. இது நோய்களை வெள்ளை அணுக்களின் சுழற்சிக்கு உதவுகிறது.
நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது, நச்சுக்களை நீக்குகிறது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, மூட்டுக்களில் உள்ள குருத்தெலும்புகளின் தடிமன் மற்றும் தரத்தை மேம்படுத்துகிறது, அதிகப்படியான கால்சியம் ஆக்சலேட் படிமங்களை வெளியேற்றுகிறது மற்றும் நச்சுக்களை நீக்குகிறது, அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது, உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகிறது, நரம்பு செல்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தை விரைவுபடுத்துவதன் மூலம் உணர்வு நிலையை மேம்படுத்த நரம்பு கடத்தலை செயல்படுத்துகிறது. தலைவருக்காக மேற்கொள்ளப்படும் தியானம் ஆகாய மூலகங்களை செயல்படுத்துகிறது, எண்ணமற்ற நிலைக்கு இட்டுச் செல்கிறது, மரபணுக்கள் முழுமையடைகின்றன, உயிரியல் கடிகாரம் முறைப்படுத்தப்படுகிறது. வாழ்த்துக்கள் மனநிலையை மேம்படுத்த மூளையில் உள்ள டோபமைன் அமைப்பை செயல்படுத்துகின்றன. யோகா மற்றும் தியானம் சார்ந்த சிகிச்சைகள் உயர் அழுத்தம், இதய நோய்கள், பதற்றம் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்ட பல நோய்களை முழுமையாக குணப்படுத்துகின்றன. ஹார்வர்டு மருத்துவப் பள்ளி, அமெரிக்கா. ஒரு வார கால தியானம் மற்றும் யோகா உடலை புதுப்பிப்பதை ஆதரிக்கும், மரபணுக்களின் வெளிப்பாட்டை அதிகரிக்கவும், மன அழுத்தத்துடன் தொடர்புடைய மரபணுக்களின் வெளிப்பாட்டை குறைக்கவும் மற்றும் டொலோமியர் அளவுகளில் பெரிய அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. சோப்ரா நல்வாழ்வு மையம், கலிபோர்னியா. தியானம் மூளையில் செயல்பாட்டில் மட்டுமல்லாமல் நரம்பு நெகிழ்வுத்தன்மை எனப்படும் அதன் கட்டமைப்பிலும் மாற்றங்களை தூண்டுகிறது. விஸ்கான்சின் மெடிசன் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. சத்தான உணவுடன் இணைந்த யோகா இளம் புற்றுநோய்களின் சமநிலை, ஒருங்கிணைப்பு, வலியை குறைத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஜெயின் சூட்ஸ் குழந்தைகள் மருத்துவமனை, வாஷிங்டன், அமெரிக்கா. முதுமை தடுக்க தாவர அடிப்படையிலான உணவு, எளிய உடற்பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை தேவைப்படுகின்றன. கலிபோர்னியா பல்கலைக்கழகம், அமெரிக்கா. ஆசனங்கள், மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பழகுவது அவற்றை தனித்தனியாக பழகுவதை விட குணமடைதலை சிறப்பாக மேம்படுத்துகிறது. இது தன்னாட்சி நரம்பு மண்டலத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, மேலும் விரைவாக குணமடைய பரிவு நரம்பு மண்டலத்திலிருந்து இணைப்பறிவு நரம்பு மண்டலத்திற்கு மாற உதவுகிறது. இது நாள்பட்ட அழற்சியை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், மன அழுத்தம் தொடர்பான கோளாறுகளின் அறிகுறியை தணிக்கவும் உதவுகிறது. மனவளக்கலை பயிற்சிகள் உடல், மன மற்றும் உயிர்ச்சக்தி ஆகியவற்றின் மீது ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இது வாழ்க்கை முறை நோய்கள், உடல் சார்ந்த கோளாறுகளை நிர்வகிக்கவும், ஒட்டுமொத்த குணமடையும் திறனை மேம்படுத்தவும் சிறப்பாக பயன்படுகிறது. எளிய முறை உடற்பயிற்சிகள் உடல் இறுக்கம் மற்றும் நச்சுக்களை நீக்குகின்றன. நரம்பு தசை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி உடலை தியானத்திற்கு தயார்படுத்துகின்றன. காயகல்ப யோகா இயக்குநீர் சமநிலையை மேம்படுத்துகிறது, முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது மற்றும் இனப்பெருக்க மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலங்களை வலுப்படுத்துகிறது. தியானம் பரிவு நரம்பு மண்டலத்தின் அதீத செயல்பாட்டை குறைக்கிறது, நரம்பு நெகிழ்வுத்தன்மை மேம்படுத்துகிறது மற்றும் உடல் சார்ந்த கோளாறுகளில் உதவுகிறது. அகத்தாய்வு பயிற்சிகள் உணர்ச்சிபூர்வமான நச்சுக்களை நீக்குகின்றன, நோய் மீண்டும் வருவதை தடுக்கின்றன மற்றும் மன உறுதியை வளர்க்கின்றன. வாழ்த்துக்கள் உணர்ச்சிபூர்வமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன, நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்குகின்றன மற்றும் குணமடையும் சூழலை மேம்படுத்துகின்றன. நோயிலிருந்து குணமடைவதில் ஒரு ஒருங்கிணைப்பு உடல், ஆற்றல், மனம், நடத்தை மற்றும் ஆன்மீக நிலைகளில் செயல்படுகிறது. பிற குணமடையும் நடவடிக்கைகளுடன் ஒருங்கிணைத்தல். ஆசனங்களை போதுமான ஓய்வு, சமச்சீரான உணவு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவுடன் இணைக்க வேண்டும். தளர்வு மற்றும் சுவாச விழிப்புணர்வை ஆசனங்களுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ பயிற்சி செய்யலாம். ஒவ்வொருவரின் தாங்கும் திறன் மற்றும் குணமடையும் நிலையை பொறுத்து பயிற்சிகளின் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம். உடலின் அசௌகரியம் மற்றும் சோர்வு ஆகியவற்றை தொடர்ந்து மதிப்பிடுவது அவசியமாகும். ஆசனங்கள் என்பவை உடலின் வசதி, இயக்கம், இரத்த ஓட்டம் மற்றும் மன அமைதியை மேம்படுத்துவதன் மூலம் குணமடைவதற்கு உதவும் ஆதரவான பயிற்சியாகும். இது மருத்துவ பரிசோதனை, மருந்துகள் அல்லது சிகிச்சைக்கு மாற்றாக அமையாது, ஆனால் பொறுப்புடன் ஒருங்கிணைக்கப்படும் போது குணமடைதலை சிறப்பாக மேம்படுத்துகின்றன. நோய் மேலாண்மையில் மூச்சு பயிற்சியை ஒருங்கிணைத்தல். மூச்சு பயிற்சி பிராணாயாமம் என்பது சுவாச செயல்பாடு, நரம்பு மண்டலத்தின் சமச்சீரலை மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறைப்படுத்தப்பட்ட சுவாச பயிற்சிகளை குறிக்கின்றது. நோயை நிர்வகிப்பதில் தகுந்த மருத்துவ சிகிச்சையை தொடரும் அதே வேளையில் மன அழுத்தத்தை குறைக்கவும், உடலியல் கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும், குணமடைதலை ஆதரிக்கவும் மூச்சு பயிற்சி கவனமாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ அல்லது குணமடையும் போதோ மூச்சு பயிற்சியை உடலுடன் எந்தவித சிரமமும் கொடுக்காமல் மென்மையாகவும் தகுந்த வழிகாட்டுதலின் கீழும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதல்கள். மூச்சு பயிற்சியை வசதியான அமர்ந்த நிலையில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் நிலையில் பயிற்சி செய்ய வேண்டும். சுவாசம் மென்மையாக, மெதுவாக மற்றும் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பயிற்சியின் காலம் குறைவாக இருக்க வேண்டும், பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட வேண்டும். தீவிரமான நோய் அல்லது பலவீனத்தின் போது வலிந்து செய்யும் பயிற்சிகளை தவிர்க்க வேண்டும். மூச்சு பயிற்சி மருத்துவ சிகிச்சைக்கு துணை புரிவதை தவிர அதற்கு மாற்றாக அமையாது.
மூச்சு பயிற்சி நோய்களை நேரடியாக குணப்படுத்துவதில்லை. இது தளர்வு, சுவாசத்திறன், நரம்பு மண்டலத்தின் சமநிலை மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் நோய் மேலாண்மைக்கு ஆதரவளிக்கிறது. இதனை எப்போதுமே பொறுப்புடனும் மருத்துவ சிகிச்சையுடனும் சேர்ந்தே பயிற்சி செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த மூச்சு பயிற்சி சுவாசத்தை ஒழுங்குபடுத்துதல், மனதை அமைதிப்படுத்துதல், மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் உடலின் இயற்கையான குணமடையும் செயல்முறைகளுக்கு உதவுவதன் மூலம் நோய் மேலாண்மைக்கு ஆதரவளிக்கிறது. நோய் மேலாண்மையில் தளர்வு நுட்பங்களை ஒருங்கிணைத்தல். தளர்வு நுட்பங்கள் என்பவை உடல் இறுக்கம், மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிபூர்வமான சிரமங்களை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் முறையான வழிமுறையாகும். இதன் மூலம் உடலின் இயற்கையான குணமடையும் செயல்முறைகளை ஆதரிக்கின்றன. நோய் மேலாண்மையில் தகுந்த மருத்துவ சிகிச்சை தொடரும் அதே வேளையில் தளர்வு நுட்பங்களை நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தவும், சமாளிக்கும் திறனை மேம்படுத்தவும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவுகின்றன. மன அழுத்தம், பதற்றம், தசை இறுக்கம், வலியை உணர்தல் மற்றும் தூக்க கோளாறுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் நிலையில் தளர்வு நுட்பங்கள் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தளர்வு நுட்பங்களின் நம்பகமான வகைப்பாடு. சுகாதாரம் மற்றும் யோகாவின் பயன்படுத்தப்படும் தளர்வு நுட்பங்கள் மருத்துவ அறிவியல், உளவியல் மற்றும் யோகா மரபுகளில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவை பொதுவாக தசை, மனம், சுவாசம் சார்ந்த மற்றும் வழிகாட்டப்பட்ட விழிப்புணர்வு முறைகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. நோய் மேலாண்மைக்கான ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதல். தளர்வு பயிற்சியில் மென்மையானதாகவும் சிரமமில்லாததாகவும் மற்றும் வசதியானதாகவும் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கவனச்சிதறல்கள் கொண்ட அமைதியான சூழலில் அவை பயிற்சி செய்யப்பட வேண்டும். ஆரம்பத்தில் பயிற்சியின் காலம் குறியாக இருக்க வேண்டும், பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணர்ச்சிபூர்வமான நிலைத்தன்மைக்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் தளர்வு ஆதரவளிக்கிறது. இந்த நுட்பங்கள் மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்கு துணை புரிகின்றனவே தவிர அவற்றிற்கு மாற்றாக அமையாது. நம்பகமான சுகாதார கண்ணோட்டம். நாள்பட்ட நோய் மேலாண்மை, மனநல பராமரிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கிய கூறுகளாக மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் தளர்வு ஆகியவற்றின் உலக சுகாதார அமைப்பு அங்கீகரிக்கிறது. மருத்துவ, உளவியல் மற்றும் யோகா சிகிச்சை ஆகிய இரண்டும் தளர்வு நுட்பத்தை மருந்துக்கு அல்லாத ஒரு முக்கிய ஆதரவு உத்தியாக வலியுறுத்துகின்றன. மன மற்றும் உயிர் சக்தியை ஒருங்கிணைக்க தியானம், ஒழுக்கமான வாழ்க்கை முறைப்படுத்தப்பட்ட உணவு, வேலை, ஓய்வு மற்றும் பாலுறவு உள்ளிட்ட மனவளக்கலை யோகாவின் மூலம் இவற்றை சமநிலைப்படுத்தி மீட்டமைக்கப்படும் போது நோயிலிருந்து குணமடைதல் நிகழ்கிறது என்பது வேதாத்திரி மகரிஷி வலியுறுத்துகிறார். சுய கட்டுப்பாடு மற்றும் விழிப்புணர்வே நீண்டகால குணமடைவதற்கு முக்கியம் என்று அவர் நம்பினார். மீண்டும் அடுத்த அலையில் சந்திப்போம். நண்பர்களே, இந்த பாடம் சார்ந்த காணொளிகள் யூடியூப் தளத்தில் பொதுவாக எல்லோருக்கும் கிடைக்காது. நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவர்களுக்கும் சென்றடைய உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.